Dear 12th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். ஆஃபிலிக்கான மாடல் கொஷின் பேப்பர் 1 ரிலீஸ் பண்ணுறோம் மெட்ரோ கருணாகரன் சேனலில். ஜஸ்ட் ஒரு வாட்டி ப்ரிவ்யூ பாருங்கள். நம்மளுடைய பேட்டர்ன், பப்ளிக் எக்ஸாம் பேட்டர்ன் மாடல் பேஸ் பண்ணி உங்களுக்கு 21 மார்க்ஸ் கொடுத்துருக்குறோம். ஈக்குவல் வெயிட்டேஜஸ் ஃப்ரம் ஆல் த சாப்டர்ஸ். அந்த சாப்டர்ஸோடைய எக்ஸசைஸை பொறுத்தும் அதோடைய கான்டென்ட்டோடைய டெப்த்து பொறுத்தும் ஈக்குவலாக பிரித்து கொடுத்துருக்கோம். நம்ம இதில் கிரியேட்டட் ஒரு 5 கொஷின்ஸ் இருக்கும். இதில் 20 out of 20 எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சாதனை. இதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த கொஷின் பேப்பர் டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். நீங்கள் இதோடைய கீயும் நான் அட்டாச் பண்ணுறேன். நான் அதுவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு அப்புறம் கீ ஓப்பன் பண்ணி கரெக்ஷன் பண்ணி பாருங்கள். இது மாடல் கொஷின் பேப்பர் நம்பர் 1. அதே மாதிரி உங்களுக்கு கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 7 கொஷின்ஸ் 3 மார்க்லையும் 2 மார்க்லையும் ஆன்சர் எனி 7 கொஷின்ஸ். அதில் வந்து கொஷின் நம்பர் 30 கம்பல்சரி, இதில் கொஷின் நம்பர் 40 வந்து கம்பல்சரி. அப்போது மாடல் பார்த்துங்க. ஓரளவுக்கு இந்த மாதிரி நம்ம பல கொஷின் பேப்பர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் ஒரு தைரியம் கிடைக்கும் உங்களுக்கு. எப்படிப்பட்ட கொஷின் பேப்பர் வந்தாலும் நம்மளால் எக்ஸாமில் எழுத முடியும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி 5 மார்க் கொஷின்ஸில் ஆன்சர் எனி 7 கொஷின்ஸ் கேட்டிருக்கிறோம். இதுலேயும் எய்தர் ஆர் டைப்பில் தான் கொஷின்ஸ் கேட்டிருக்கேன் நான். நல்லா பாருங்கள் எப்படி தான் இந்த மாதிரிலாம் கொஷின் பேப்பர்ஸ் செட்டாக இருக்குது, எப்படி ஏரியாஸ் எல்லாம் கவர் பண்ணுறாங்க, எப்படி அவங்களுக்கு 5 மார்க்ஸ் டார்கெட்டாக தோன்றது நமக்கு தோணாமல் போயிடுது, எப்படி இந்த சின்ன எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கூட ஒரு 5 மார்க்குள்ளார வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி நல்லா டீப்பாக ரிசர்ச் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு கொஷின் பேப்பர்ஸாக நீங்கள் திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும் எப்படிப்பட்ட கொஷின்ஸ் தான் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு. அதனால் இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா வரப்போகிற பப்ளிக் எக்ஸாமில் கண்டிப்பாக சென்டம் எடுக்கலாம். ஆஃபிலி எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் போயிட்டு எழுதலாம். நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். என்றும் உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.